அண்மையில் நிகழ்ந்த மரண விபத்துகளை கையாள்வதில் பாகுபாடு காட்டப்படுவதாக எழுந்த புகார்களை அரச மலேசிய போலீஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் எழுந்த சர்ச்சை 2 உயிரிழப்பு சம்பவங்களை சுற்றியதாகும். ஒன்று, கவனக்குறைவாக வேன் ஓட்டி 2ஆம் வகுப்பு மாணவனின் மரணத்திற்கு காரணமான விபத்து. மற்றொன்று, புரோட்டான் X70 ஓட்டுநர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை மோதியதில் அவர் உயிரிழந்த சம்பவம். ஆனால் 72 வயது அந்த ஓட்டுநர் உடல்நல காரணங்களால் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். உயிர் பலிக்கு ஒருவரை தண்டிப்பதும் இன்னொருவரை விடுவிப்பதும் அப்பட்டமான பாரபட்சம் என இணையவாசிகள் சாடியுள்ளனர். இக்குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை, இந்த 2 வழக்குகளும் எவ்வித பாரபட்சமும் இன்றி விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 72 வயதானவரை லாக்அப்பில் தடுத்து வைத்தால் அவர் எப்படி டயாலிசிஸ் சிகிச்சைக்கு செல்வார் என கேள்வி எழுப்பிய அயூப், வேன் ஓட்டுநர் ஆரோக்கியமாக இருப்பதால் அவர் தடுத்து வைக்கப்பட்டார் என்றார். இதுவே அந்த முதியவரை தடுத்து வைத்திருந்தால் போலீசுக்கு மனிதாபிமானமே இல்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். போலீசாரின் நடவடிக்கை காரணமில்லாமல் அமையாது. எனவே தவறான தகவல்களை பரப்பி விசாரணையை பாதிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உறுதியளித்தார். இரு விபத்துகள் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கைகளும் விரைவில் சட்டத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.